நெட்வொர்க்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக இப்போ எத்தனை பிரிவா இருக்குதுன்னு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. கொஞ்ச நஞ்ச இருந்த இவங்களே வந்து என்ன பண்றாரு, அதிரடியா எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்கிறாரு. இந்த பிளவு இருக்குதுல்ல, தாவேக்காவுக்கு ஒரு தரப்பு ஆதரவு கொடுக்குறாங்க, ஒரு தரப்பு எதிர்ப்பு தருகிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த பிளவுகளுக்கு பின்னாடி ஒருத்தருங்க சூப்பரா சைலண்டா என்ன பண்றாங்க, கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் ஒரு பெண். இவங்களுக்கு இவ்வளோ மூளையா, இவங்களுக்கு இவ்வளோ பவரா அப்படின்னு கூட எல்லாருக்கும் ஆச்சரியப்பட வைக்கலாம். ஆனா அவங்க தான் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை கலைச்சி போட்டு ஆடுற ஒரு பிளே கார்டா அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்றதுல இந்த மாற்றுக்கிறதுல குதிரை பேரம் நடந்துச்சு, குதிரை பேரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அது மாத்திரம் இல்லாம எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த குதிரை பேரம் நடக்குது, குதிரை பேரம் நடக்குது, அதுவும் தாவேக்கா அரசு தான் குதிரை பேரத்துல அதிகமா ஈடுபட்டாங்க அப்படின்னு பேச்சுகள் இங்க இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் இங்க அதிமுகவை கலைச்சி போட்டு ஆடுறாங்க. பாதி பேரு வாங்க அந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, போலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தருங்க செயல்பட்டு முதல்ல இந்த குதிரை பேரத்துல லீமா ரோஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதிமுகவில் பெரும்பாலானோர் பிரிஞ்சு தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, நம்ம போய் சப்போர்ட் பண்ணோம்னா நிச்சயமா நம்மளுக்கு அமைச்சர் பதவி உறுதி அப்படின்றதுல அவங்க என்ன பண்ணாங்க, உறுதியாகவே இருந்தாங்க. ஆக்சுவலா இங்க அதிமுக ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு இந்த குரூப் என்ன பண்ணாங்க, ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடண்டா எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி அதிகப்படியா 108 இடங்களை தாவேக்கா பிடிச்சிருச்சு. மெஜாரிட்டி கிடைக்கல, அவ்வளவுதான். இப்ப எந்த கூட்டணிக்கு யார் யாரு சப்போர்ட் பண்ண போறா அப்படின்ற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கும் பொழுது யாருக்கும் சொல்லாம கொள்ளாம என்ன பண்ணிட்டாங்க, முந்திரி கொட்டை மாதிரி காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, தாவேக்காவுக்கு நாங்க ஆதரவு தரோம், கூட்டணி ஆட்சி, திமுக கூட கூட்டணி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் உள்ள போன உடனே அதிமுக கொஞ்சம் ஜர்க்கடிச்சு, எங்கப்பா போக முடியுமா முடியாதா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு சில விவாதங்கள் நடந்திருக்கு. அதுக்குள்ளாகவே இங்க இடதுசாரிகள் விசிகா போயிட்டு என்ன பண்ணாங்க, திமுக கூட்டணி பர்மிஷனோட திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதிமுக உள்ள போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த டைம்ல இவங்க ஆதரவு தரமாட்டாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டிருந்தது. ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க கவலைப்படுறீங்க, ஒவ்வொரு எம்எல்ஏக்கு 5 சீ தரம்பா, வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை வியாபாரத்தை அதிமுகக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க லீமா ரோஸ் அவர்கள். ஆனா அதிமுக தரப்புல இருந்து, எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து 5 சீக்கெல்லாம் என்னங்க நீங்க அப்படின்னு சில அதிருப்திகள் போது ஃபைனலா 15 சி ஓகேவா அப்படின்னு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற ரேஞ்சுக்கு லீமா ரோஸ் அவர்கள் தான் இங்க லீட் எடுத்து நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த 15 சி இது மாத்திரம் இல்லாம 10 எம்எல்ஏக்கள் வாரிய தலைவர், அது மாத்திரம் இல்லாம 5 பேருக்கு கன்ஃபார்மா அமைச்சர் உறுதி, 10 பேருக்கு நம்ம வாரிய தலைவர் அப்படின்னு ஒரு டீல் பேசினதா ஒரு தகவல் இருக்கு லீமா ரோஸ் மூலியமா. லீமா ரோஸ் வந்து யாரு அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. ஏன்னா மார்டின் இருக்கிறாருல, லாட்டரி அதிபர் மார்டின், அவங்களுடைய மனைவி, அந்த பக்கம் ஆதவர்ஜனா இருக்கிறார் பாருங்க, அவங்களுடைய மாமியார். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் எது மூலியமா இந்த விஷயங்கள்லாம் இங்க நடக்குது அப்படின்னு. ஏன்னா இவங்க ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாங்க, தாவேக்காவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தும் அதிமுகவில் இருக்கிற கொறடா எதிர்த்தும் இவங்க தாவேக்காவுக்கு தான் அப்படின்னு துணிஞ்சு வாக்களிச்சாங்கல்ல நம்பிக்கை வாக்கெடுப்புல. ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சுன்னு எந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பணமும் பதவியும் இங்க ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ்லாம் சேர்ந்து 120 சீட்டு அவங்க கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 பேர் போறாங்க அப்படின்னா 145 ஆகும். சப்போஸ் விஜயனுடைய நகர்வுல அதிருப்தி இருந்து இடதுசாரிகள் வெளியே வரும் பட்சத்தில் இந்த இருக்கிற 25 சீட்டை வைத்துக்கொண்டு விஜய் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு, அதாவது பதவி விட்டு மட்டும் தான் நீக்கி இருக்கிறார், கட்சி விட்டு நீக்கல. அது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க கட்சி தாவல் சட்டத்துக்கு உள்ள போக முடியாது. ஸோ இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ என்ன, நம்பிக்கை வாக்கெடுப்புல ஒரு 144 சீட் எடுத்து ஆட்சி தக்க வைத்துட்டாரு. இப்போ இவங்க சப்போர்ட் தேவைப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் அமைச்சர் பதவி இல்லை அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து சில தூதுகள் வந்தது. உடனே கொதிச்செழுந்தாரு எஸ்பி வேலுமணி. அது எப்படிங்க, உங்களாலதான் நாங்க பகிச்சுக்கிட்டோம், அப்படி இருக்கும்போது நாங்க இப்ப திரும்பவும் போயிட்டு எப்படி இது பண்ண முடியும், நாங்க எடுத்த ஸ்டாண்டில் என்ன பண்றோம், உறுதியா இருக்கணும், தாவேக்காவுக்கு தான் ஆதரவு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. சோ அதனால ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா என்ன பண்ணிருக்கிறாங்க, அமைச்சர் பதவியை உறுதிப்படுத்துங்க, பெருசா வேணாம்,
எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், லீமாரோஸ் 6 பேருக்கு அமைச்சர் பதவி, மீதி பேருக்கெல்லாம் வாரிய தலைவர் கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இங்க டீலிங், அண்டர்டேக்கிங் டீலிங் பயங்கரமா போயிருக்குது அப்படின்னு பேச்சுக்கள் வந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில தான் சட்டமன்றத்துக்குள்ள ஓப்பனா வெடிச்சிருக்கிறாங்க. தாவேகா அரசு குதிரை பேரம் நடத்துகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, வெளிப்படையான ஆட்சி செய்வேன், வெளிப்படையான ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, இங்க குதிரை பேரம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது, இதை குறித்து வெளிப்படையா ஏன் பேச மாட்டேன்றீங்க, பேசுங்க அப்படின்னு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி போட்டு தாக்குறாரு. இந்த பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, குதிரை பேரம் அப்படின்றது இந்த ஆட்சியில தான் பயங்கரமா நடக்குது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அப்பெல்லாம் நடக்கவில்லை, இப்ப மட்டும் தான் நடக்குது, இதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க. இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் குதிரை பேரத்தை பத்தி பேசினாரு. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏ ஒருத்தரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, குதிரை பேரத்தின் மூலியமா தான் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல, அந்த கட்சி பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொன்னாரு, அதை பதிவு செய்யறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அவர் சொன்னாரு, டிடிவி தினகரன் சொன்னாரு, எங்க எம்எல்ஏவை கடத்திட்டாங்கப்பா, குதிரை பேரத்தை பேசுறாங்க, எல்லாரும் உஷாரா இருந்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. சோ இது எல்லாமே விஜய் அவர்கள் தான் செய்தாரு, தமிழக வெற்றி கழகம் தான் செய்தது அப்படின்னு குற்றம் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதிமுக இந்த பிளவுக்கு யார் காரணம், லீமாரோஸ் அவர்கள் தான். ஏன்னா லீமாரோஸ் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக ஐஜேகே கட்சியிலிருந்து பிரிஞ்சு அதிமுகக்குள்ள வராங்க. அதிமுகக்குள்ள வந்து லால்குடி தொகுதியை சூஸ் பண்ணி நாங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு செலவுகளை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. சோ இதுல மத்தியில ஜெயிச்சு 47 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. இந்த 47 எம்எல்ஏக்களை வைத்து என்ன பண்ண முடியும், எதிர்கட்சியாவும் செயல்பட முடியாது, ஆட்சியும் அதிகாரத்திலே வர முடியாது, என்னதான் பண்ண முடியும், அதுக்கு நம்ம சும்மா இருக்கிறது என்ன பண்ணலாம், விஜய் கட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா மினிஸ்டர் பதவினா நம்ம வாங்கலாம், வாரிய தலைவர் பதவினா வாங்கலாம் அப்படின்னு உசுப்பேத்தி விட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 15 சி கொடுத்து விஜய் பக்கம் தாவுறதுக்கு லீமாரோஸ் அவர்கள் லீடு எடுத்து என்ன பண்றாங்க, ஃபுல் எக்ஸ்பிரஸ் வேகத்துல செயல்பட்டு இருக்காங்க. இந்த காரியம் நடந்துரும், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்களாம் பதவியில இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷமா பதவியிலே இல்லை. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம பதவியில் இல்லாம போயிட முடியுமோ, அதுக்கப்புறம் நம்மளால சம்பாதிக்க முடியாம போயிட முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்ததுனால தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அந்த பக்கம் போயிடலாம். ஏன்னா இங்க திமுக ஆதரவோட தான், பர்மிஷனோட தான் இடதுசாரிகள் விசிகா போயிருக்கிறாங்க. திமுக கூட்டணி என்னவோ கூட்டணி தான், ஆனா ஆதரவு தாவேகாவுக்கு. எப்போ வேணாலும் இவங்க என்ன பண்ணலாம், தாவேகாவுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கலாம். அதனால இந்த 8 எம்எல்ஏக்களும் வந்துட்டா இங்க விஜயுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாது. ஸோ நாங்க இருக்கோம் சார், 25 பேர் இருக்கிறோம், உங்களுக்கு கவலையே படாதீங்க, உங்க ஆட்சி தான் 5 வருஷத்துக்கு நீங்க தான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு விஜய் அவர்களுக்கு ஆட்சியோட முட்டு கொடுக்கறதுக்கு இந்த 25 பேர் என்ன பண்றாங்க, லீமாரோஸ் மூலியமா தான் போறாங்களே கண்டி. ஆனா அவங்களுக்கு சீனே வரமாட்டாங்க. நீங்க சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு விஜய் அவர்கள் போறாரு, முதலமைச்சர் என்ன பண்றாரு, போறாரு, போனோன்னு சி.வி. சண்முகம் லீமாரோஸ் மட்டும் ஸ்பெஷலா என்ன பண்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. அவங்களும் கையை வந்து என்ன பண்றாங்க, ஒத்திக்கிட்டு பயங்கரமா என்ன பண்றாங்க, பேசுறாங்க. சோ இதுக்கு பின்னாடி எல்லாம் பல அரசியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் யார் எடுத்து நீடு நடத்துறா, லீமாரோஸுக்கு யார் இந்த விஷயங்கள்லாம் செய்யறா அப்படின்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆளு மட்டும் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்படியா இருந்தாலும் இப்போ அதிமுக பிளவுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் இது ஒட்டுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன் அப்படின்னா இதே நிலைமை தான் ஓபிஎஸ்க்கும் வந்தது. ஓபிஎஸ்க்கு வரும்போது இன்னைக்கு யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஓபிஎஸ்க்கு இது மாதிரி பண்ணாங்க. எதை விதைச்சிங்களோ இப்ப அதை தான் நீங்க அறுக்குறீங்க. ஸோ ஓபிஎஸ்க்கு நீங்க என்ன பண்ணீங்களோ, சசிகலாவுக்கு என்ன பண்ணீங்களோ, டிடிவி தினகரனுக்கு என்ன பண்ணீங்களோ அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. இதே தான் அவங்களும் போராடி இருந்தாங்க, அவங்களும் செஞ்சிருந்தாங்க. அப்போ அவங்கள நீங்க எல்லாமே சேர்ந்து எதிர்த்தீங்க. இன்னைக்கு என்னாச்சு, அதே நிலைமை தான் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது லீமாரோஸ் அவர்கள் இங்க பயங்கரமான ஒரு அயன் லேடியா மாறுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கு. ஸோ ஏன்னா பண பலம் வைத்திருக்கிறாங்க, ஸோ பணத்தை வச்சு எதை ஒன்றா சாதிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு கூட பல கண்டனங்கள் எழும்புது. ஸோ எதுவாக இருந்தாலும் இங்க லாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த இந்த 25 எம்எல்ஏக்களும் பெருசா ஒரு லாஸ் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றதான் இங்க புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.